நீர்வளம். மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பங்கீட்டில் தமிழ்நாட்டிற்கு உரிய நியாயமான பங்களிப்பையும் நலனையும் மற்றும் உரிமைகளையும் நமது அரசு தொடர்ந்து பாதுகாக்கும். ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்கள், தீர்ப்பாயத்தின் தீர்ப்புகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளின்படி காவிரி நீர் உரிய நேரத்தில் திறந்துவிடப்படுவதையும் தமிழ்நாடு அரசு உறுதி செய்யும். மேகதாது திட்டம் போன்ற மாநிலத்தின் உரிமைகளை பாதிக்கக்கூடிய திட்டங்களை எதிர்ப்பது உட்பட சட்ட ரீதியான, தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக ரீதியான தொடர் முயற்சிகள் மூலம் தமிழ்நாட்டின் நீர் உரிமைகளை அரசு பாதுகாக்கும். மேலும் நீண்டகால நீர் பாதுகாப்பை வலுப்படுத்தவும், விவசாயிகளின் நலனை மேம்படுத்தவும் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துதல், அணைமலை ஆறு மற்றும் நல்லாறு ஆணை திட்டங்களை செயல்படுத்துதல் மற்றும் கோதாவரி காவேரி நதிநீர் இணைப்பு திட்டத்தை வேகமாக செயல்படுத்த வலியுறுத்தல் ஆகிய நடவடிக்கைகள் அரசு மேற்கொள்ளும். முந்தைய அரசால் அறிவிக்கப்பட்ட பல்வேறு ரிவர் இணைப்பு திட்டங்கள் தாமதமாகவே செயல்படுத்தப்பட்டு வந்துள்ளன. வேளாண்மைக்கு நீர் ஆதாரம் உயிர் மூச்சாக இருக்கின்ற போதிலும் இத்திட்டங்கள் உரிய காலத்திற்குள் செயல்படுத்தாத நிலையில் அது வேளாண் உற்பத்தி திறனை பாதிக்கிறது. எனவே இத்திட்டங்களின் தாமதமான செயல்பாட்டை உணர்ந்துள்ள இந்த அரசு அத்தகைய நதி இணைப்பு திட்டங்களின் செயல்பாட்டை வேகப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளும். காவிரி வைகை குண்டாறு நதி இணைப்பு திட்டத்தின் இந்த அரசு செயல்படுத்தும் இத்திட்டத்திற்காக 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் பெண்ணையாறு, செய்யாறு, பெண்ணையாறு, பாலாறு மற்றும் தாமிரபரணி வைப்பாறு நதி இணைப்பதற்கான விரைவான திட்ட அறிக்கையை தயார் செய்ய 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு உட்பட இணைப்பு திட்டங்களுக்காக மொத்தம் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் உயிர் மூச்சாக திகழும் காவிரி, வைகை மற்றும் தாமிரபரணி போன்ற பெரிய நதிகளின் சுத்திகரிக்கப்படாத தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் வீட்டு கழிவுநீர் நேரடியாக கலப்பதால் நதி கரைகளில் சாலிட் வேஸ்ட் கொட்டப்படுவதாலும் அவை தொடர்ந்து மாசு அடைந்து வருகின்றன. குறிப்பாக இந்த நதிகள் தொழில்மயமான மற்றும் நகர்மயமான பகுதிகள் வழியாக செல்லும் போது இந்நதிகள் சில பகுதிகள் கடுமையாக மாசுபாட்டுக்கு உள்ளாகின்றன. நமது நதிகளின் தூய்மை மீட்பதற்கான விரைவான சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொண்டு விரைவான திட்ட அறிக்கையை இந்த அரசு தயாரிக்கும். இத்திட்டத்தில் லிக்விட் வேஸ்டை கையாளுவதற்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் அமைத்தல் ஆகியவை உள்ளடக்கியாக இருக்கும். மேலும் இந்நதிகள் கரைகளை ஒட்டி உள்ள கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் முழுமையான சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை, நகர்ப்புறங்களில் நதிக்கரை மேம்பாட்டையும் நதி மேற்பரப்பு சுத்தம் செய்தலையும் இத்திட்டம் உறுதி செய்வதாக அமையும். இத்திட்டத்திற்கான ஆரம்பகட்ட ஆய்வு மற்றும் சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொள்வதற்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நிலத்தடி நீர் மட்டத்தை மேம்படுத்தவும், பாசனக்கு தேவையான சுத்தமான நீர் கிடைப்பதை உறுதி செய்யவும், பருவமழை கால மழைநீரை சேமித்து வைக்கவும், காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டுவது தொடர்பாக இந்த அரசு விரைவான சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொள்ளும். இந்த ஆய்வின் அடிப்படையில் விரைவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் காவிரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்புக்கான சாத்தியக்கூறு ஆய்வு மற்றும் விரைவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நீர்வளத்துறைக்கு 9,264 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் மாற்றம் மற்றும் வனம், என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட், கோஸ்டல் எரோஷன், புயல்கள், கடல் மட்டம் உயர்வு மற்ற பிற கடலோர இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பதில் கடற்கரையர்களில் காணப்படும் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். மேலும் அவை பல்லுயிர் பெருக்கம், மீன்வளம், கார்பன் சேமிப்பு அதிகரித்தல் மற்றும் கடலோர மக்களின் வாழ்வாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. கடலோர பகுதிகளை வளப்படுத்தவும், பருவநிலை மாற்றத்தின் பாதிப்புகளை தணிக்கவும் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் மூலம் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கத்தின் டிஎன் ஷோர் கீழ் கடலூர்,
விழுப்புரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மொத்தம் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2500 ஹெக்டேர் பரப்பளவில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் புதிதாக உருவாக்கப்படுவதுடன் சேதமடைந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்டை மீட்டெடுக்கவும் தமிழ்நாட்டு நெய்த்தல் மீட்சி இயக்கத்தினை செயல்படுத்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 322 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மனித வளவிலங்கு மோதல்களை தணிக்கும் வகையில் அறிவியல் சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளையும் உள்ளடக்கிய விரிவான திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் சூரிய மின்வேலி மற்றும் ஸ்டீல் வயர் ஃபென்ஸ் அமைத்தல், சமூக பங்களிப்புடன் கூடிய வன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல், வன பாதுகாப்பு பணியாளர்களை நியமித்தல், மனித வனவிலங்கு மோதல் மேலாண்மை, இரவு நேர சுற்றுக்காவல், பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளுக்காக GPS வசதியுடன் கூடிய வாகனங்களை பயன்படுத்துதல் ஆகிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இத்திட்டம் கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நீலகிரி, சேலம், தேனி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் மனித வனவிலங்கு மோதல்கள் அதிகமாக ஏற்படும் 100 கிராமங்களில் செயல்படுத்தப்படும். இதற்காக நடப்பு நிதி ஆண்டில் 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 1762 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.